நான் உண்மையை சொல்லிடுறேன் மார்க், என்னை விட்டுரு. உண்மையை சொல்லுடா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேகாதான். வேகாவா? சும்மா யார் மேலையாவது பழிய போடணும்னு சொல்லி பழிய போடாத. என்னோட கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பேசுற? இல்ல, உண்மையான காரணமே வேகாதான். அவன் தான் உன்னோட மக்களை கொன்னு குவிச்சான். சாதாரண கருவியா மட்டும்தான் நான் இருந்தேன். ப்ளீஸ் என்னை விட்டுறேன். விடுறதா? அதுவும் உன்னையா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ என்று சொல்லிவிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை உதிரித்தான். மார்க், நான் சொன்னதை நீ நம்பலேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டார்ச்சருக்கு அப்புறமும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான். அவன் தான் அத்தனை பேர் இறந்து போனதுக்கு காரணம். என்னை நம்பு மார்க். இகோர் அந்த பெயரை உச்சரித்ததும் வேகாதான் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பான் என்று மொத்தமாக நம்ப தொடங்கி இருந்தான் மார்க். வேகாவை பற்றி மார்க்கிற்கு நன்றாகவே தெரியும். அவன் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் யோசனைகள் என்ன என்றும் அவனுக்கு தெரியும். மிகவும் மோசமான எண்ணங்களையும் திட்டங்களையும் மனதில் சுமந்து கொண்டிருப்பவன்தான் வேகா. வேகா என்பவன் சாதாரண ஆளை கிடையாது. மிகவும் முரட்டுத்தனமான உருமாறி அவன். ஒருவரை பழிவாங்க வேண்டுமென்றால் எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவன். வேகாதான் இதை செய்திருப்பானோ என்று மார்க் இதற்கு முன்பு யோசித்து பார்த்தான். ஆனால் இகோரின் வாயின் மூலமாக அந்த பெயர் வர வேண்டும் என்றுதான் காத்திருந்தான். வேகாவின் திட்டத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததால் இகோர் சொன்னதும் வேகாதான் இதற்கெல்லாம் காரணம் என்று முடிவு கட்டி கொண்டான் மார்க். மார்க்கையும் அவனுடைய மொத்த கூட்டத்தையும் கொன்று குவிக்க வேண்டும் என்பது மட்டுமே வேகாவுடைய நெடுநாளைய ஆசையாக இருந்தது. வேகா, நீதான் இதுக்கு பின்னாடியில இருக்கியா? தப்பான இடத்துல தப்பான ஆளுகிட்ட தப்பான நேரத்துல கைய வச்சுட்ட. இப்படி மனதுள் நினைத்து கொண்டு பலமாக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டான் மார்க். சில மாதங்களுக்கு முன்பே வேகாவை பற்றிய தகவல்கள் மார்க்கிடம் வந்து சேர்ந்தது. அவன் மிகவும் மோசமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதே அந்த தகவல். உண்மையா? அவன் அவ்வளவு மோசமாவா பண்ணிட்டு இருக்கான்? அப்படி அவன் என்னதான் செய்யறான்? அவன் ஒரு கிராமத்துக்குள்ள புகுந்து மொத்தமா அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் ஆயுதங்களையும் எடுத்துட்டு போயிடுறான். அப்படியா? எதுக்காக அவன் திருடணும்? அவன் வெறும் கிராமத்துல மட்டும் திருடுறானா, இல்ல நகரத்திலேயே அவனோட வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்கானா? டவுன்லயும் சரி வில்லேஜ்லயும் சரி அவனோட வேலை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அவங்கிட்ட காசு கிடையாது. அதனால பயங்கரமா கொள்ளையடிச்சு காசு சேர்க்கணும்னு பாக்கறான். அவன் போற பாதை சுத்தமா சரியில்லை. அதை தானே எல்லாரும் சொல்ல வரீங்க. ஓனாய் கூட்டத்தின் முக்கியமான தலைவர்கள் பேசி கொண்ட பொழுது அவர்கள் மார்க்கிடம் இதைத்தான் சொன்னார்கள். மார்க் அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு கண்டிப்பாக நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினான். இவனை இப்படியே விடுறதெல்லாம் சரியா வராது. நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவனோட வேலை ரொம்ப ஈஸியாயிரும். எல்லாரோட தலையில கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஸ்டெப்பை எடுத்துதான் ஆகணும். ஆனா அவனை தான் யாருமே தடுக்க மாட்டேங்கிறாங்களே. யாருமே தடுக்கலைன்னா என்ன, நாம தடுப்போம். வேண்டாம் மார்க், இது உனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி சொல்றீங்க, என்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும். இல்ல, நீ இறங்கினேனா இது ஒரு பர்சனல் ப்ராப்ளமா மாறிடும். மாறினா என்ன, ஒரு தப்பு இல்லையே. நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களோட சப்போர்ட்ல தானே நான் இந்த வேலையவே செய்யறேன். தப்பு பண்றவனை தண்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. வேண்டாம், அதை நீ செய்ய வேண்டாம்னு சொல்ற மார்க். நாங்க இதை டேக் கேர் பண்ணிக்கிறோம். நீ ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வேலையில இருக்க. அவர்கள் சொன்னது சரிதான். மார்க் மிகப்பெரிய ஒரு வேலையில் இருந்தான். சில நாட்களாகவே ஓனாய் கூட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரச்சனை என்னவென்றால் போதைப் பொருள். கட்டுக்கடங்காத போதைப் பொருள். அதன் உற்பத்தியையும் புழக்கத்தையும் எதிர்த்து மார்க் போராடி கொண்டிருந்தான். பல பேரை இதற்காக அவன் கொல்ல வேண்டி இருந்தது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் தலையை விட்டிருக்கும் பொழுது அதைவிடவும் மோசமான ஒரு பிரச்சனையில் அவன் தலையிட வேண்டாம் என்பது ஓனாய் கூட்டத்து தலைவர்களின் எண்ணமாக இருந்தது. அவர்கள் சொல்வதும் சரி என்றே அவனுக்கு பட்டது. இருந்தாலும் அவன் போராடி பார்த்தான். அவர்களே இதை பார்த்து கொள்வதாக அவனுக்கு வாக்கு கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னதை அன்று மார்க் அப்படியே ஏற்று இருக்கக்கூடாது. அவர்களும் வேகாவை எதிர்த்து எவ்வளவோ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல அவனை கட்டுப்படுத்தவில்லை. கூட்டத்தினரின் பேச்சை கேட்டுவிட்டு அவனை கண்டுகொள்ளாமல் அவனுக்கு நேரம் கொடுத்தது மிகவும் தவறாக போனது. அவனுக்கு கொடுத்த நேரத்தின் விளைவாக மார்க் தன்னுடைய நூற்றுக்கணக்கான மக்களை இழந்திருந்தான். அந்த இழப்பை பற்றி அவன் வரி வரியாக ஓனாய் கூட்டத்து தலைவர்களிடம் பேசியும் கூட பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அவனால் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை செய்ய முடியும். மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பு
வேகாவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதற்குண்டான ஆயத்தங்களில் இறங்கி இருந்த பொழுது உருமாறிகளின் கூட்டத்து தலைவர்கள் மார்க்கை அழைத்தார்கள். நடந்து முடிந்த சம்பவத்தை பற்றி அவர்களும் கேள்விப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் மார்க் எந்த விதமான விஷயத்தையும் அவர்களிடம் சொல்லவில்லை என்பது வருத்தமாக இருந்தது. மார்க், நீ எவ்வளவு பெரிய ஆளு, இந்த மாதிரி சம்பவமெல்லாம் நடந்தா நீ எங்ககிட்ட தானே முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னோட மக்களை நான் இழந்துட்டேனே. மார்க், மனசு விட்டு பேசாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களால முடிஞ்ச உதவிய நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவோம். வேண்டாம், இது என்னோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். நாங்க உன்னை அப்ப தடுத்தது ரொம்பவுமே தப்பு தான். அதுக்காக எங்களை மன்னிச்சிரு. இந்த விஷயத்துல எங்களை ஹெல்ப் பண்ண விடு. எனக்கு இந்த விஷயத்துல யாரோட ஹெல்ப் தேவையில்லை. யாருமே மூக்க நுழைக்காம இருந்தா சரி. எங்களோட தலையீடு இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற? ஆமா, நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். நானே பார்த்துக்கிட்டாதான் சரியா வரும். அதுதான் என்னோட மக்களுக்கு நான் செய்யற மரியாதையா இருக்கும். மற்றவங்களோட ஹெல்ப்பை வாங்கி இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. உறுதியாக கம்பீரமாக பேசிய மார்க்கை அனைவரும் ஒரு மரியாதையுடன் பார்த்தார்கள். யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லு. அவங்கள தண்டிக்க வேண்டியது எங்களோட வேலை. நான் தான் சொல்றேனே, நானே பார்த்துக்கிறேன்னு. அது யாருன்னு கூட சொல்ல மாட்டியா? நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் வந்தேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. மார்க் பேசி முடித்துவிட்டு வேகமாக அந்த கூட்டத்திலிருந்து விலகி கொண்டான். அவன் வெளியேறியதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் அவன் அவமரியாதை செய்ததாகவே நினைத்தார்கள். அதை வெளிப்படையாகவும் சொன்னார்கள். அப்படியெல்லாம் இல்லை என்று பெருந்தலைகள் அவனுக்காக வாதாடினார்கள். அவனுக்காக நம்ம நிக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட தப்பு இல்ல. ஆனா நம்ம செஞ்ச ஒரு காரியத்தினாலதான் அவனோட மக்கள் போய் இறந்து போயிட்டாங்க. அவன் நம்ம மேல கோபப்படாம நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்றது அவமரியாதை கிடையாது. அவன் ரொம்பவுமே மெச்சூரா நடந்துக்கிறான். அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. மிகவும் வயது முதிர்ந்த உருமாறி ஒருவர் மார்க்கிற்கு ஆதரவாக பேசினார். அவர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாகவே கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு பட்டது. வேகாவிடத்தில் மார்க் கூட்டத்தை சந்தித்தான் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. அவன் என்ன இவ்வளவு வீக்கா இருக்கான்? நேரடியா போய் கூட்டத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கள பாத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டா இவன் பெரிய மயிராயிருவானா? இவனை எல்லாம் வச்சு செய்யணும்னு தானே நான் இறங்கியிருக்கேன். இவனாவே சிக்கிறான். நான் இவன் கூட்டத்துக்கிட்ட போவான், கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சா தனியா சிக்கிறானே. சொல்லிவிட்டு பலமாக சிரித்தான் வேகா. மார்க் இப்பொழுது தன்னுடைய ஹோட்டலில் இருந்தான். அவனுடைய மனம் நிம்மதி இல்லாமல் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. அதை அவனுடைய ஆட்களும் நன்றாக புரிந்து வைத்திருந்ததால் அவனே பேசட்டும் என்று அவனை பார்த்தபடி காத்திருந்தார்கள். திடீரென்று அவர்கள் எதிர்பார்க்காத போது அவன் பேசலானான். அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியுமா? அட்டாக் பண்ண போறோமா? இல்ல, அதுதான் கிடையாது. நானும் முதல்ல அவனை அட்டாக் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலயே கேடுகட்ட உருப்படி இல்லாத ஸ்டெப்புன்னா அதுதான். அட்டாக் பண்றதை விட முக்கியமான ஒரு வேலை நம்மளுக்கு இருக்கு. நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிற டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் எல்லாத்தையுமே கணக்கெடுங்க. எங்கெங்க எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, அவங்களாகவே அவங்கள பார்த்துக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கொடுங்க. முதல்ல இந்த டவுன்ஸையும் வில்லேஜஸையும் நாம மொத்தமா சேஃப்கார்டு பண்ணணும். ஓகே ஆல்ஃபா, நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு தேவையான தகவலை எல்லாம் நாங்க கொண்டு வரோம். முதல்ல நம்மளோட மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. நீங்க நான் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எனக்காக சொல்றீங்களா? இல்ல ஆல்ஃபா, நீங்க சொல்றதுதான் சரி. அனைவரும் மிகவும் பணிவுடன் மார்க் சொன்னதை ஏற்றுக்கொண்டதாக பேசினார்கள். ஒவ்வொரு இடத்தை பற்றிய பாதுகாப்பு தகவல்கள் தயாரானதும் அவர்கள் மார்க்கிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதில் மொத்தமாக கவனத்தை செலுத்தியவன் அந்த இடத்தில் எது போன்ற பாதுகாப்பு வேலைகள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருந்தான். அவன் தன்னுடைய சகாக்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவனால் ஒரு நறுமணத்தை உணர முடிந்தது. அவனுடைய லூனாவின் நறுமணம்தான் அது. தன்னுடைய மனம் தேவையில்லாமல் கற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று முதலில் நினைத்தவன் வேலையில் கவனத்தை செலுத்த முனைந்தான். ஆனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை. ஒரே நேரத்தில் 2 விஷயத்தில் கவனம் செலுத்துவது என்பது அவனுக்கு மிகவும் கஷ்டமான காரியமாக இருந்தது. நீங்களே பார்த்துக்கோங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா என்கிட்ட கொடுங்க சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே வந்தான். அந்த நறுமணம் மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அவன் அறையை விட்டு வெளியே அங்கே யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தான். 2 பெண்கள் வேலையை முடித்து கொண்டு ஹோட்டலில் இருந்து கிளம்பி கொண்டிருந்தார்கள். அவன் முதல் முறையாக ஷெர்ரியை பார்த்தான்.